அவருடைய நியாய தீர்ப்பு நாள் முடிஞ்சிருச்சு. என்னைக்கு ஆச்சு? அதுக்கு ஞாபகார்த்தமாக தான் இன்னைக்கு பந்திக்கு நம்ம வந்திருக்கிறோம். நம்முடைய அருமையான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் தான் தொங்கும்போது நமக்கு வரவேண்டிய நியாய தீர்ப்பின் தண்டனையை, நம்முடைய கடந்த காலம் நிகழ்கால வரப்போகிற பாவத்துக்கான தண்டனையை அவர் நம் சார்பில் அவர் ஏற்றுக்கொண்டது மாத்திரம் இல்லை, அந்த நியாய தண்டனையை அவர் நீக்கினது மாத்திரம் இல்லை, அந்த பாவத்து குறித்த தண்டனையை சகலத்தையும் தான் வாங்கி அப்சார்ப் பண்ணி அதை குடிச்சு தீர்த்துட்டார். நியாய தீர்ப்பை தீர்த்து. ஆனால் அவர் அவர் ஏதாவது ஒரு துளியாவது விட்டு வச்சிருந்தார்னா நம்ம நியாய தீர்ப்புக்கு ரொம்ப ரொம்ப பயப்படணும், அதமானோம் நாம். அவர் ஏதாவது பில்லியன்த்தில் ஒரு துளி காண்டி அவர் விட்டுட்டு இருந்தார்னா போச்சு, நம்ம ஒரு பூட்ட கேஸ்துன்னுவாங்க, நம்ம அவ்வளோதான், நம்ம கதை முடிஞ்சிச்சு நியாய தீர்ப்பில். ஆனால் அந்த தேவன் என்ன பண்ணார்?